ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம "தூசிதா ஜூனியர்" அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் ஒரு ஸ்னூக்கர் மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்குங்க. இந்த மேட்ச்சை வந்து நம்ம அப்பா விளாண்டுட்டு இருப்பாரு. என்னடா ஹீரோவோட அப்பான்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இந்த திரைப்படத்தில் நம்ம ஹீரோக்கு வெறும் 13 வயசு தான் ஆகும். இப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த மேட்ச்சை பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் செமையா விளாண்டுட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிற எல்லாரும் கைத்தட்டதை பார்த்து இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் மேட்ச் முடிஞ்ச உடனே உங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, "நீ அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் நீங்க வீட்டுக்கு போங்க. அப்பா உடனே வந்துடுவேன்" அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஹீரோவும் அவரோட அண்ணன், அவங்க அம்மா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க அப்பா வரலன்னொன்னே, ஹீரோவோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோ கிட்ட, "நீ போய் அப்பாவை என்னன்னு பார்த்துட்டு வா" அப்படின்னோன்னே, ஹீரோ டக்குனு அப்பா ஸ்னூக்கர் விளாண்ட இடத்துக்கு வந்து போவாருங்க. போனா அவங்க அப்பா அங்க குடிச்சிட்டு கொஞ்சம் போதையா இருப்பாரு. உடனே வேற வழி இல்லைன்னு சொல்லி இவரு தான் அவங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டு வராரு. கூட்டிக்கிட்டு வந்தோடனே இவங்க அம்மா இவங்க குடிச்சிருக்கிற பார்த்துட்டு இவங்க அப்பா கூட சண்டை போட்டு, அவங்க தனி ரூம்ல போய் தூங்க போயிருவாங்க. இப்ப ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஹீரோவோட ரூம்ல தான் தூங்குவாங்க. ஹீரோவோட ரூம்ல தூங்கும்போது, ஹீரோவுக்கு நைட்டு ஃபுல்லா அவங்க அப்பா இப்ப குடிச்சிட்டு இருக்கிறத நினைச்சு ரொம்பவே யோசனையா படுத்துட்டு இருப்பாரு. காலையில அவங்க அப்பா கிட்ட இத பத்தி அவரு கேட்கும்போது, அவங்க அப்பா, "இனிமே அப்பா இப்படி பண்ண மாட்டேன்டா, சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டயே ஒரு மன்னிப்பு கேட்பாரு. சரி, ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எப்போதும் போல ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போவாங்க. கிளம்பி போம்போது ஸ்னூக்கர் கேமோட ஃபைனலிஸ்ட்டான இவங்க அப்பாலேருந்து இவங்க அப்பா கூட விளையாட போற எல்லாருமே ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க. ரிப்போர்ட்டும் கொஞ்சம் கேட்பாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல தடவ மேட்ச் ஆண்டு சாம்பியனா இருக்கக்கூடியவர் என்ன சொல்லுவாருன்னா, "என்ன இனிமே தோற்கடிக்க இன்னும் ஒருத்தர் கூட கிடையாது. எப்போதுமே நான் தான் ஃபைனல் மேட்ச் ஜெயிப்பேன்" அப்படின்னு சொல்லும்போது, இவங்க அண்ணன்கிட்ட இவரு என்ன சொல்லுவாருன்னா, "கண்டிப்பா அப்பா இவரு ஜெயிப்பார்" அப்படின்னோனே, "அது எனக்கு தெரியல. அப்பா தோற்கறதுக்கு தான் வாய்ப்பு. இவரு அப்பாவோட பெஸ்ட்" அப்படின்னு சொன்னோனே, இவனும் என்ன சொல்லுவான்னா அவங்க அப்பா கிட்ட, "ஏப்பா நீங்க தோத்துறாதீங்க. இவர எப்படியாவது ஜெயிங்க" அப்படின்னு சொன்னோனே, உனக்காக அப்பா இந்த வாட்டி ஜெயிக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இவங்க அப்பாவும் ஃபைனல் மேட்ச்ல சூப்பரா விளையாண்டுட்டு இருப்பாரு. பட் பிரேக்ல இவங்க அப்பா என்ன பண்ணிருவாருன்னு பார்த்தீங்கன்னா, போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்துருவாரு. ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்தனால இவங்க அப்பாவால சரியா விளையாட முடியாது. அங்க வச்சு இவங்க அப்பா தோத்துருவாரு. அது இவங்களுக்கு ரொம்பவும் அசிங்கமாயிடும். இவங்க அம்மாவும் அந்த இடத்துலயே கோச்சிட்டு வீட்டுக்கும் போயிருவாங்க. வீட்டுக்கு போன ஹீரோ அவங்க அப்பாவோட ரூமுக்கு போலான்னு பார்த்தா, ஹீரோவோட அப்பா குடிச்சிட்டு அங்க தூங்கிட்டு இருக்கனால இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. உடனே இவரு அவங்க அண்ணன்கிட்ட என்ன சொல்றாருன்னா, "நானும் இந்த கேம்ல விளையாண்டு அப்பாவோட மரியாதைய மறுபடியும் சம்பாதிக்க போறேன்னோனே, இந்த கேம்ல சேர்றதுக்காக ஹீரோ போவான். பட் ஹீரோக்கு யாருமே சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. ஹீரோவ அந்த இடத்துல சேர்க்க மாட்டாங்க. உடனே ஹீரோவோட அண்ணன் என்ன சொல்லுவான்னா, "மத்த ஸ்போர்ட்ஸ் எதுலயா சரியாடா" அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்போர்ட்ஸ்ல போய் ஹீரோ வந்து சேர்த்து விட்டு பார்ப்பாரு. பட் எந்த ஸ்போர்ட்ஸுமே ஹீரோக்கு வந்து செட் ஆகாது. இப்படி இவர சேர்த்து விடுறதுக்காக இவங்க அண்ணனுக்கு இவரு அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்குற காசு எல்லாத்தையும் குடுத்துட்டே இருப்பாரு. இப்போ ஹீரோவும் இந்த மேட்ச வந்து விடுற மாதிரி இல்ல. எல்லா ஸ்போர்ட்ஸுமே பார்க்குறான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க அண்ணனும் ஹீரோவ என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது, அப்பதான் ஹீரோவோட அண்ணன் இந்த ஸ்னூக்கர் கேம் இன்னொரு இடத்துல விளையாடுறாங்க. பட் அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால, அவர் தம்பி இத்தன நாள் கூட்டு போயிருக்க மாட்டாரு. பட் அந்த இடம் தான் இப்ப சரியா இருக்கும் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சு, அவன் தம்பி அந்த இடத்துக்கு கூட்டு போங்க. அந்த இடத்துல ஸ்னூக்கர் கேம் விளையாடுறத அவர் தம்பி பார்த்துட்டு, உடனே அவன் என்ன சொன்னான், "இந்த இடத்துல நானும் சேர்ந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அண்ணன்ட்ட சொல்லி அந்த இடத்துல அவனும் சேர்ந்துருவான். பட் அந்த இடத்துல சேர்ந்தாலும் அவனுக்கு சரியா விளையாடவே வராது. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் முழிச்சிட்டு இருக்கும்போது, அப்போ தான் அந்த இடத்துல எல்லாருமே விளையாண்டு முடிச்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம், நைட்டு தனியா ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த இடத்துல கேம் விளையாடுவாரு. அப்ப அந்த இடத்துல கேம் விளையாடுறவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த நடத்துவாரு தெரியுமா அவரு. ஒரு கேம் ஆடுறத பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி அதிசயமாயிரும். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா, அவரு எப்படி கேம் விளையாடுறாரோ, அதை இவன் பார்த்து அப்படியே அதில சின்ன சின்ன பார்த்து டெக்னிக்ஸ் கத்துட்டு இருப்பானே. இப்ப இவன் இவர பார்த்து விளையாடுறத இவர் தெரிஞ்சுக்கிட்ட இவனுக்கு ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா, அவர்கிட்ட வந்து "எனக்கு நீங்க பிராக்டிஸ் குடுக்க முடியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, அவர் இவனுக்கு எந்த ஒரு ஆன்ஸரும் பண்ண மாட்டாரு. இவனும் எல்லா இடத்துல வச்சு அவர்ட்ட ஹெல்ப் கேட்டுட்டே இருப்பான். அவர் சொல்லிக் குடுக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் இவன் அண்ணனுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் காசு வந்து குடுக்காதனால, அவன் அண்ணனுக்கு மேனேஜ் பண்ண முடியாதனால, இவன்கிட்ட இருக்கிற காச அவன் அண்ணன் அடிச்சு புடுங்கிட்டு போயிருவான். இதனால இவனுக்கும் அவன் அண்ணனுக்கும் ரோட்ல வச்சு சண்டை வந்துரும். இப்ப இவங்க அப்பா இத பார்த்துட்டு, "உனக்கு என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "ஒண்ணும் இல்லப்பா" அப்படிங்கிற மாரி இவன் அவங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் இவன் எப்பவும் போல இந்த இடத்துல வந்து மேட்ச் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானாம். அப்ப அங்க இருக்கிற 2 பேரு இவன கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த இவரு, "உனக்கு இனிமே நான் இது சொல்லி தரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஆனா நான் சொல்ற டெக்னிக், டைம்க்கு எல்லாம் நீ கரெக்ட்டா வரணும் அப்படின்னோனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லுவான். அவரு வேற யாரும் இல்லங்க, நம்ம சஞ்சய் டூட் தான். இப்ப இவரு தான் இவனுக்கு ஃபுல் நேரம் பிராக்டிஸ் குடுத்துருக்கான். அதாவது நாளைக்கு நீ ஒரு 8 மணி நேரம் இந்த கேம் விளையாட பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னோனே, இவன் யோசிப்பான் எப்படி நம்ம போலான்னு. அப்பதான் இவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு ஹாலிடே வர்றதுனால இவன பாட்டி ஊருக்கு கூட்டு போலாம் அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்களாம். உடனே இவன் என்ன பண்ணுவான்னா, இவங்க அண்ணன இவங்க அம்மா கூட அனுப்பி வச்சுட்டு, இவன் இந்த இடத்துல வந்து இவர்கிட்ட தினமும் பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்துருவான். அப்ப இவனுக்கு ஒவ்வொரு டெக்னிக்கா சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாரு. அப்பதான் ஒரு நாள் என்ன ஆயிடும்னா, இவன் கூட படிக்கிற ஒரு பொண்ணுக்கு இவன ரொம்ப பிடிக்குங்க. அதனால அந்த பொண்ணு இவன் கூட பேச ரொம்ப முயற்சி பண்ணும். என் கூட என் வீட்டுக்கு டான்ஸ் ஆட வரியா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்க, இவனுக்கு அதுல எதுவுமே வரல அப்படிங்கிற மாரி சொல்லி, இவன் ஸ்னூக்கர்ல தான் ஃபுல்லா ஃபோக்கஸ்ல இருப்பான். அப்ப இந்த விஷயத்தினால இவனுக்கு மைண்ட் கொஞ்சம் அப்செட் ஆனதுனால, இந்த விஷயத்த இவருக்கு கோச் குடுக்குறேன் நம்ம சஞ்சய் டூட்ட்ட சொல்லும்போது, அவரு என்ன சொல்லுவாருன்னா, "இதுக்கு சொல்யூஷன் நீ அவகிட்ட போய் சரியா பழகுறதா" அப்படின்னு சொல்லி, அவனுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் குடுத்து, அவரும் அந்த மனசுல உள்ள அந்த விஷயத்த எடுத்து விட்டுருவாரு. எடுத்து விட்டோனே இவனும் ஃபுல் நேரம் இதில பிராக்டிஸ் பண்ணுவான்.
பட் என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா, விளாடுற இந்த ஸ்னூக்கர் கேமுக்கு இவனுக்கு ஏஜ் எலிஜிபிள் இல்ல அப்படிங்கிறதுனால இவன அவங்க சேர்க்க மாட்டாங்க. உடனே இவனும் என்னென்னமோ முயற்சி பண்ணுவான். பட் இவன சேர்க்காதனால ரொம்ப அப்செட்டா இருக்க நேரத்துல, இவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு, இவங்க அப்பா ஒருத்தன் கூட கூட்டிட்டு போய் சண்டை போட்டுருவாரு. இப்ப அந்த விஷயத்த இவன் அண்ணன்கிட்ட சொன்னா, இவங்க அண்ணன் கூட்டு வந்து, "என் அப்பா யாருக்கிட்ட சண்டை போட்டாலும் நீ அவர்கிட்ட கேம் விளையாடி ஜெவி" அப்படிங்கிற மாரி சொல்லி, அவன கேம் விளையாட வைப்பான். இவனும் அந்த கேம்ல ஜெயிச்சுருவான். ஜெயிச்ச உடனே அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு செகண்ட் அலறும். உடனே அந்த ஸ்னூக்கர் கேம நடத்துறவரு இத பார்த்துட்டு, அவன அதுக்கப்புறம் அந்த கேம்க்குள்ள எலிஜிபிள் குடுத்து அவன கேம்ல விளையாட சேர்த்துருவாரு. விளையாட சேர்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் போணும். எல்லா ரவுண்ட்லயும் இவன் பெர்ஃபெக்ட்டா செமையா விளையாடுவான். இவன் அண்ணனும் அந்த இடத்துல இருந்து இவன உற்சாகப்படுத்துவான். இதுக்கப்புறம் இவங்க அம்மாவுக்கு ஒரு நாள் இவன் மேல சந்தேகம் வந்துரும். ஏன்னா, இவன் தினமும் காலையில எங்கேயோ எந்திரிச்சு போறானே. உடனே இவனுக்கு யாருக்கும் தெரியாம இவன் ஃபாலோ பண்ணி பார்த்தா, இவன் எங்க கேம் விளையாடுறானோ அந்த இடத்துக்கு வந்து இவங்க அம்மா போயிடுவாங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமா இருக்கனால, இவன கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது, இவனுக்கு இத்தன நாள் பிராக்டிஸ் குடுத்த நம்ம சஞ்சய் டூட்டா அவங்க அம்மாவா மதிச்சு, அவன பத்தின எல்லா டீட்டெயிலும் குடுத்து, இவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. நீங்க இடத்த பார்க்காதீங்க, அவனோட திறமைய பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, அவனுக்கு சப்போர்ட் பண்றதுனால அவங்க அம்மாவும் சரி நீ பிராக்டிஸ் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிறாங்க. இதுக்கப்புறம் சஞ்சய் டூட்டி இவனுக்கு எப்படியெல்லாம் பிராக்டிஸ் குடுத்து, இந்த மேட்ச்ல இவன் ஃபைனல் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு தேவையான எல்லா பிராக்டிஸும் குடுத்து தயார் பண்ணுவாரு. அப்பதான் குவார்டர் ஃபைனல்ல இவனுக்கு ஆப்போசிட்டா விளையாடுறவர் இவன விட திறமையானவர்ன்னு தெரிஞ்சு, இவன் அண்ணன்கிட்ட இவன் பேசும்போது, இவன் அண்ணன் அவர் வர லேட் ஆகுற மாரி சில விஷயங்கள பண்ணிருவான். இதனால அவர் கேம்ல விளையாட முடியாது. இப்ப இந்த விஷயத்த சஞ்சய் டூட்ல சொல்லும்போது, சஞ்சய் டூட் அவன புடிச்சு மிரட்டி, இந்த மாரி பண்ணக்கூடாது. என்னைக்கு நேர்மையா, உண்மையா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன திட்டுவாரா. உடனே இவனும் அதுக்கு ஏத்தாப்புல மறுபடி வந்து இவன் வீட்ல நிக்கும்போது, இவனுக்கும் இவங்க அப்பாவுக்கும் தான் செமி ஃபைனல் இருக்கும். இப்ப இவங்க அப்பா கூட இவன் விளையாடுறத நினைச்சு யோசிக்கும்போது, இவங்க அப்பா அப்படின்னா இல்ல கேமுங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மாரி தான். நீ விளையாண்டு ஜெயிச்சா எனக்கு தான் பெருமைன்னு இவனும் இவங்க அப்பாவும் விளையாடுவாங்க. இவன் விளையாடுறத பார்த்து இவங்க அப்பாவுக்கு அதிசயமாயிரும். இவங்க அப்பா கூப்பிட்டு என்ன கேட்பார்னா, எப்படி இப்படியெல்லாம் விளையாண்டா? உங்ககிட்ட இருந்தப்பா கத்து அப்படின்னோனே, அவங்க அப்பாவுக்கும் ரொம்பவும் பெருமையா இருக்கும். அதுக்கப்புறம் செமி ஃபைனல் மேட்ச்ல இவன் கடைசி பால இவன் அடிக்க வேண்டியது, இவனால அடிக்க முடியாது. இவங்க அப்பா உடனே என்ன பண்ணுவார்னா, தன் மகன் ஜெயிக்கும்னு சொல்லி அவர விட்டு குடுத்துருவாரு. விட்டு குடுத்தோனே இவன் அதுல கோவப்பட்டு வெளிய வந்தா, அவங்க அப்பா என்ன நான் ஜெயிச்சா வெறும் நான் மட்டும் தான் ஜெயிச்சேன். ஆனா நீ ஜெயிச்சா நம்ம குடும்பமே ஜெயிச்ச மாரி, நானும் ஜெயிச்ச மாதிரி அப்படிங்கிற மாரி சொல்லி அவன்கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம, இனிமே அப்பா குடிக்கிறத விட்டுருவா அப்படிங்கிறதையும் சொல்லுவாரு. இதுக்கப்புறம் இவன் ஃபைனல் மேட்ச்ல ஆட போறத வந்து தன்னோட குரு கிட்ட சஞ்சய் டூட் கிட்ட சொன்னோனே, சஞ்சய் டூட் வந்து ஃபைனல் மேட்ச் நடக்காத. இது இந்த கேமோட ஃபைனல். உனக்கு ஃபைனல்னு ஒண்ணு கிடையாது. நீ எப்பவும் தெளிவான மனசோடையும், வெற்றியோடையும் நல்லா விளையாடணும்னு மட்டும் விளையாடு. வெற்றி உன்ன ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும்னு சொல்லி இவன்ட்ட சொல்றாரு. இதுக்கப்புறம் இவனும் ஃபைனல் மேட்ச்‌லுக்கு வந்து ரெடி ஆயிருவான். இவங்க அப்பா ஒருத்தர் புடிக்க வச்சு ஃபைனல் மேட்ச்‌ல ஜெயிச்சு இவருக்கும் இவனுக்கு தான் ஃபைனல் மேட்ச் இருக்கும். இப்ப இந்த ஃபைனல் மேட்ச் பார்க்கறதுக்காக சஞ்சய் டூட் வரும்போது, அந்த பையன் தான் சஞ்சய் டூட் வந்து என்னோட கோச்ன்னு சொல்லும்போது, அப்பதான் அங்க இன்னொரு விஷயமும் தெரியும். நம்ம சஞ்சய் டூட் இதுக்கு முன்னாடி நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து இந்த ஸ்னூக்கர் வந்து விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவனோட கோச்ன்னு சொல்லணும்னா, அவங்க அப்பாவும் போய் சஞ்சய் டூட்‌ட்ட ரொம்ப நன்றி அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த பையன் ஃபைனல் மேட்ச்‌ல ஆடுறத இவங்க அப்பாவ தோற்கடிச்சான் பார்த்தீங்களா, அவன் ஆப்போசிட்ல பார்த்து அலறிடுவான். அலறிட்டு இந்த பையனை இப்படியே விட்டா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, பிரேக்ல வந்து இந்த பையனோட கைய வந்து கொஞ்சம் மடக்கி விட்டு இந்த பையனையும் கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணிடுவான். இந்த பையன் இப்ப அதனால ஃபைனல் மேட்ச் சரியா விளையாடாம இருக்கிறத பார்த்த சஞ்சய் டூட் இவனுக்கு இன்னொரு டெக்னிக் சொல்லிக் கொடுப்பான். உனக்கு என்னைக்காவது விளையாட முடியாம மைண்ட்ல ஏதாவது பிரஷர் வந்துச்சுன்னா, ஒரு சின்ன கர்ச்சீப் எடுத்து உன் மூஞ்சில போட்டு அமைதியா ஒரு இடத்துல போய் தூங்கி உன் மனச நீ கட்டுப்படுத்தினா உனக்கு எல்லாம் தெளிவா கிடைக்கும் அப்படின்னு சொன்னோனே, அந்த என் விஷயத்த அவன் அங்க வச்சு எல்லாரும் முன்னாடி பண்ணுவானா. அப்ப எல்லாரும் ஒரு மாரி அதிசயமா பார்ப்பாங்க. இவன் கொஞ்ச நேரம் அத பண்ணிட்டு, அது எந்திரிச்சு வந்து மறுபடியும் இந்த கேம விளையாடுவான் பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி இவன் விளையாண்டத விட இப்போ பயங்கரமா விளையாடுவான். அத பார்த்து எல்லாரும் ஒரு செகண்ட்ல அலறிடுவாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க அப்பாவ எவன் தோற்கடிச்சானோ, அவன இவன் எல்லார் முன்னாடி ஈஸியா தோற்கடிச்சு இவன் ஜெயிச்சுருவான். இதுவரைக்கும் ஸ்னூக்கர்ல 13 வயசுல சாம்பியன் பட்டம் இவன் மட்டும் தான் வாங்கியிருப்பான். இது ஒரு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. இப்ப இத பார்த்து இவங்க அப்பாவுக்கும் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். இவங்க அப்பாவ போய் கட்டி பிடிச்சிட்டு இவன் அண்ணன்கிட்ட முத்தம் குடுத்து, மறுபடியும் இவன கோச்ச பார்க்கறதுக்காக எந்த இடத்துல இவன் இந்த ஸ்னூக்கர் கேம வந்து பழகுனானோ, அந்த இடத்துக்கு இவங்க விளையாண்டுட்டு இருந்த இடத்துலருந்து அப்படியே அந்த ரோட்ல ஓடியே போய், அங்க போய் நம்ம சஞ்சய் டூட்ட மீட் பண்ணி, சஞ்சய் டூட்ட கெட்டிப்பிடிச்சு, சஞ்சய் டூட்ட ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னா, சஞ்சய் டூட்ட அவன தூக்கிட்டு, அங்க இருக்கிற எல்லார்ட்டயும் இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ட்ரீட் தரேன் அப்படிங்கிறத சொல்லி, இந்த படத்த வந்து முடிப்பாங்க. இந்த படம் உண்மைய சொன்னா செமையா இருக்குங்க. இந்த படம் ஒரு நேஷனல் அவார்டு கூட வாங்கியிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். விஷயத்தோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா, அந்த விஷயத்த எங்க போய் கத்துக்கிறோங்கிறது மேட்டரே கிடையாது. ஏன்னா எப்போதுமே குளத்துல தான் நமக்கு தான் தாமரை பூக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாரி தான் ஒவ்வொரு இடத்துல தான் அதுக்கான பெஸ்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த திரைப்படத்துல நமக்கு தெரியுது. சரி, நான் சொன்ன விஷயம் பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. தேங்க் யூ மை ஃப்ரெண்ட்.